ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அடுத்த வீடியோ போவோம். நம்மள்கிட்ட மட்டும்தான் இப்படி இந்த மாதிரி ப்ளவுஸு பட்ஜெட்டுக்குள்ளே கிடைக்கும். பாருங்கள், நான் விரித்து காமிக்கிறேன் எவ்வளோ ஒர்க் இருக்குன்னு. கல்யாண பொண்ணுக்கே எடுத்து தைக்கலாம். எவ்வளோ கை ஹேண்டு டிசைன் பாருங்கள். இந்த டிசைன்ஸை பாருங்கள் கையில். அது மட்டும் இல்லை, கீழே நம்ம அப்படி மடித்து தைச்சிட்டோம்னா கீழே இது மாதிரி கீழே ஜிகு ஜிகுன்னு தூங்கும். பீட்ஸ் கழுத்து பாருங்கள், அசந்து போவீங்க. பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கினா உஷா பொட்டிக்குள்ளேருந்தான் கிடைக்கும், வேறு எங்கேயும் கிடைக்காது. இதில் பாருங்கள், முன்கழுத்து, இதோட மொத்த வியூ பாருங்கள். கிளாத்தோட லென்த் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே லென்த்தியாக. கிளாத்தோட லென்த்து பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. ஃபேட்டாக அவ்வளோகளும் போடலாம். ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் நம்ம பொதுவாக எடுத்து தைக்கிறோம்னா ப்ளவுஸ் பெருசாக பார்த்து எடுத்து தைக்கணும். அப்போ தான் எதுவும் டைலருக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறது. இந்த மெட்டீரியல் பாருங்கள், சில்க் காட்டன் எப்படி இருக்கு பாருங்கள். இதோட ஒர்க்கை பாருங்க, ஃபினிஷிங் பாருங்கள். இதில் என்னென்ன பீடு ஒர்க் பண்ணியிருக்கு, கட்டு ஒர்க் பண்ணியிருக்கு, ஜரி ஒர்க் பண்ணியிருக்கு, நூல் த்ரெட்டிங் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் பார்ப்போம். இது வந்து என்னோடய ஃபேவரெட்டு, எல்லாரோட ஃபேவரெட்டு நல்ல க்ரீன், பாட்டில் க்ரீன் பார்க்குறோம். இதில் எப்படி காட்டன் சில்க் எப்படி இருக்குது பாருங்கள், ஒர்க்காக பாருங்கள். சும்மா நச்சுன்னு இருக்கு பாருங்கள். சில்க் காட்டன், சில்க்கு, இது சில்க்கு, பியூர் சில்க்கு, ஒரிஜினல் சில்க்கு. இதை கல்யாணத்துக்கு தைச்சி போட்டு போனீங்க சும்மா தகன்னு எல்லாருக்குன்னு உங்கள் மேலே தான் இருக்கும். இது இப்படி உள்ளே மடித்து தைச்சிட்டோம்னா இது இப்படி தூங்கும். இந்த பீடெல்லாம் இப்படி தூங்கும் ஜிகு ஜிகுன்னு. இதில் கல் வச்சுருக்கு, கட்டு ஒர்க்கு, பீடு ஒர்க்கு, ஜம்கீஸ் வச்சுருக்கு, எல்லாம் வச்சுருக்கு. இதில் இல்லாத ஒர்க்கே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி அவைலபிள் ப்ரைஸில் எங்கே கிடைக்கும்னா ஆயிஷா பொட்டிக்கில் மட்டும்தான் கிடைக்கும். இது கழுத்து பாருங்கள், அழகாக கொடி கொடியாக போட்டு கல் வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது முன்கழுத்து. முன்கழுத்து நாங்கள் சும்மா விடலை, டிசைன் எப்படி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதோட லென்த் வைஸ் முக்கியமாக பாருங்கள். நானே தெரியலை, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள், வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருந்துச்சி வேணும்னா எந்த கலர் உங்களுக்கு பிடிக்குதோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். தயவுசெய்து ஃபோன் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் சேனலை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிறு குறு வியாபாரிகளை தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா அது எனக்கு கொடுக்குற அங்கீகாரமாக இருக்கும். ஒரு சின்னதாக வீட்டில் இருந்து நான் அந்த பிஸ்னஸ் தொடங்கியிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மள்ட்ட நிறையா ஸ்டாக் நிறையா இருக்குது.
ஆனால் நம்ம சாம்பிள்ஸ் தான் ஒரு 10 பீஸ் 15 பீஸ் இந்த மாதிரி பார்க்க போகிறோம். நிறையா ஸ்டாக் இருக்குது நம்மகிட்ட. சாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஆனந்தா பூ தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். டிசைன் பாருங்கள், இது ஒரு டிசைன். கையை எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் மேரேஜு சடங்கு இன்னியும் ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போடலாம். அமௌண்ட்டு பார்க்காதீங்க, நம்மள்கிட்ட எப்போவுமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் ப்ளவுஸ் கிடைக்கும். அது ஃபினிஷிங் டிசைனை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு அது எப்படி ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம், எப்படி இது பண்ணியிருக்கோம், ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு பாசி கூட இது பாருங்கள் மிஸ் ஆகலை. ஃபினிஷிங் பாருங்கள், அப்படியே கையில் வச்சு வலுவலுன்னு தேய்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு செங்கல் தூள் கலருன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆரஞ்சு அண்ட் கோல்டு மிக்ஸ்டு கலர். ரெட் அண்ட் மெரூன் இல்லை ரெட் அண்ட் மெரூன் இல்லை, இது செங்கத்தூள் அந்த கோல்டு கலர் மிக்சிங். இந்த ப்ளவுஸை பாருங்கள், இதில் மாங்காய் பிஞ்சு 3 மாங்காய் பிஞ்சு இங்கிட்ட அங்கிட்ட கொடி. இதில் கட்டு ஒர்க்கு, பிடு ஒர்க்கு, கல், பாசி, எவ்வளோ வேலைப்பாடு பாருங்க. இதுதான் பின்கழுத்து, இது முன்கழுத்து. இதோட ஒர்க்கை பார்க்கணும். எங்கள் உழைப்புக்கு தான் இந்த ஊதியம். ஃபினிஷிங் பாருங்கள், நம்ம கிரியேட்டிவ் நம்ம போடுற டிசைனு. அடுத்து ஒரு க்ரீன்லே இது வேறு க்ரீன். இது வந்து மயில் பச்சைன்னு சொல்லுவாங்க. மயில் பச்சை மாதிரி க்ரீன். யா, ப்ளவுஸு தச்சு போட்டு கிளியர வரைக்கும் அப்படியே இருக்கும். லைனிங் போட்டு நீங்கள் தச்சினா அப்படியே இருக்கும். எவ்வளோ லென்த்து இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே எங்களால் விரிக்க முடியலை. எவ்வளோ லென்த்து, ஃபினிஷிங்கு எல்லாமே பாருங்கள். இவ்வளோ லாங்கு இந்த ப்ளவுஸு. இது பின்கழுத்து, முன்கழுத்து. நம்ம எங்கே கிடைக்கும் கம்மி ரேட்டில் நம்ம வாங்கலாம்னா நம்ம ஆயிஷா போட்டிக்கினதே கிடைக்கும், வேறு எங்கேயும் கிடைக்காது. அடுத்து ஒரு காப்பர் வெந்தயம் மிக்ஸ் கலர். இதோட டிசைனை பாருங்கள். ரொம்ப கேமரா கொண்டாந்து கிட்ட வை ஆயிஷா. ஏன்னா இதோட டிசைன் பாருங்கள், எப்படி யோசிச்சு போட்டிருக்காங்க பாருங்கள். கிரியேட்டிவாக டிசைனு. ஒரு கட்டம் போட்டு அதை சுற்றி கொடி போட்டு டிசைன். இது யோசிக்கிறதுக்கே ஒரு பாருங்கள். இது ஃபுல்லாக போட்டிருக்கனால நம்ம கை வந்து ஃபுல்லாக கவர் ஆகும். 3/4 ஹேண்டு வச்சு தைச்சாலும் சரி, 1/2 ஹேண்டு வச்சு தைச்சாலும் சரி, அது உங்களோட பிரியம். எப்படி தைச்சாலும் ஃபுல் ஹேண்டும் கவர் ஆகும். பின்கழுத்து. நெக்ஸ்ட்டு ஒரு பிளாக்கு. முன்னாடி ஒரு மாதிரி வேறு பிளாக் பார்த்தோம், அதே பிளாக்கு வேறு டிசைன். நான்லாம் பிளாக் லவரு. நீங்கள் பிளாக் லவர்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்களே போட்டு சேல் பண்ணுறதுனால தான் நாங்கள் உங்களுக்கு கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. நெக்கை பாருங்கள். ஃபஸ்ட்டு கவுரு வச்சு இந்த இதை கவுரு வச்சு போட்டிங்கன்னா செமையாக இருக்கும். நான் வந்து ஒரு டைலரு, ஆரி ஒர்க்கு ஸ்டூடெண்ட்டும் கூட. ஜூட்டு ஒர்க்கு எல்லாமே நான் கற்றுக்கிட்டு தான் இதில் இறங்கி நான் செய்கிறேன். நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபிள் தான் அது. ஒர்த்தபிளாக தான் என்னோடய சேல்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு கரும் ஊதா. அது ஒரு லைட் கலரு, இது ஒரு டார்க் கலரு. இங்கே பாருங்க,
இந்த கைக்கு போட்டிருக்க டிசைன் பாருங்களேன். இந்த டிசைனை பார்த்தியே நீங்கள் வாங்கிடுவீங்க. அது எவ்வளோ யோசித்து போட்டிருக்கோம் பாருங்கள். கேமரா கிட்ட கொண்டு வந்து தெரியுமா? இங்கே பாருங்கள், எதுவுமே நாங்கள் ஒட்டலை, எல்லாமே கையில் போட்டது தான். பின்னாடி பாருங்கள், எல்லாமே நாங்கள் ஹேண்ட் ஒர்க்கு தான். எல்லாமே நாங்கள் கையில் போட்டு, ஒரு மிஷின் ஒர்க்கு எதுவும் கிடையாது. நான் கற்றுக்கிட்டு அதை தான் பிஸ்னஸாக பண்ணுறேன். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூனிஃபார்ம் ஆர்டராக கொடுத்தீங்கனாலும் நாங்கள் எடுத்து கொடுப்போம். மொத்தமாக ஒரே கலரில் 10 வேணும் 12 வேணுனாலும் எடுத்து கொடுப்போம். இல்லை எங்கள்கிட்ட இருந்து ஹோல்சேலில் நீங்கள் விற்கிறதா இருந்தாலும் நாங்கள் கொடுப்போம். உங்களுக்கு ப்ளவுஸு மொத்தமாகவும் தருவோம், சில்லறையாகவும் தருவோம். முதல்ல 10 பேர் வாங்குகிறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கு, ஃப்ரீ கிஃப்ட்டும் இருக்குது. என்னன்னு சொல்ல மாட்டோம், ஃப்ரீயாக அனுப்பிடுவோம். ஃப்ரீ கிஃப்ட் இருக்குது கண்டிப்பாக 10 பேருக்கு மட்டும். ஓகே பாய். அடிச்சிருக்காங்க. ஃபினிஷிங் ஒர்க்கு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். வீடியோ ஆனில் இருக்கா? இருக்கே. எப்படி இருக்குது பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள். நானும் ஆரி ஒர்க்கு ஸ்டூடெண்ட் தான். ஆரி ஒர்க்கு, ஜூட் ஒர்க்கு எல்லாமே நானும் ஒர்க் பண்ணுவேன். எல்லாமே சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன். டைலரிங் நான். அதனால் ஒவ்வொன்றும் உங்களுக்கு பார்த்து கொடுக்குறேன். எப்படி இருந்தால் ஈஸியாக தைக்கலாம், எப்படி இருந்தால் எந்த மாதிரி போட்டால் ஈஸியாக இது பண்ணலாம், எந்த மாதிரி இதிலே மட்டமானதெல்லாம் இருக்குது. பீட்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு சீக்கிரமே கருத்து போயிடும். அதான் உங்களுக்கு 250 300 அந்த மாதிரி வரும். ஆனால் நம்மக்கிட்ட எல்லாமே அவைலபிள் ரேட்டு, நல்ல ஃபினிஷிங். என்னோடய இதுக்கு நான் கேரண்டி. நீங்கள் எப்படி கேட்டாலும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஃபுல் ஆர்டர் கேட்டாலும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். யூனிஃபார்ம் கலர் கட்டியிருந்தாலும் செஞ்சு கொடுப்போம். எப்படி கேட்டாலும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். இதுக்கு நானே ஓனர். அதனால் நான் என் பட்ஜெட்டுக்குள்ளே எவ்வளோ வருதோ அவ்வளோ கம்மி பண்ணி உங்களுக்கு அழகாக சேல்ஸ் பண்ணுவேன். இதை ஃபினிஷிங் டிசைன் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா ஆர்டர் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் சொல்லுங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். வீட்டில் இருந்து சின்னதாக ஒரு தொழில் தொடங்கியிருக்கேன். ஹஸ்பண்டுக்கு ஸ்ட்ரோக்கு வந்துருச்சு. அவங்க இப்போ வீட்டில் இருக்காங்க. இத்தனை நாள் வெளிநாட்டில் இருந்தாங்க. 30-40 லட்சம் செலவு அவங்களுக்கு. அதோட இப்போ அதே அவங்க குணமாகிருக்காங்க. நான் வீட்டில் இருந்து சும்மா இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஸ்னஸ் தொடங்கியிருக்கேன். தயவுசெய்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.